ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம புதுசாக ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த சின்னதை தீபாவளிக்கு கேண்டில் கொளுத்தி வைப்போம் இல்லையா, அது மாதிரி இல்லை. இது வந்து சாப்பிட்றது. இதுக்கு பேர் வந்து யார்க்ஷயர் புடிங். இந்த மாதிரி பாக்கெட்டில் வரும். 15 பீஸ் இருக்கும் ஒரு பாக்கெட்டில். இது வந்து 17th centuryல யார்க்ஷயர்ல வந்து பண்ணுவாங்க. இது அங்கதான் ஆரம்பிச்சது, அதனாலதான் இதுக்கு யார்க்ஷயர் அப்படின்னு சொல்லி பேரு. இது வந்து மினி சைஸ், சின்னதா இருக்கு. இதுல நல்ல பெரிய சைஸும் இருக்கு. ஆரம்பத்துல இது வந்து மீட் தான், இதுக்கு உள்ளால வந்து பாத்தீங்கன்னா மீட் ஃபில்லிங்ஸ் வச்சு அந்த மாதிரி சாப்பிட்டாங்க. ஆனா இப்போ இதுல வந்து நமக்கு இஷ்டப்பட்ட எது வேணாலும் வைக்கலாம். இலை தழை வச்சுக்கலாம், சீஸ் வச்சுக்கலாம், சிக்கனோ மீட்டோ என்ன வேணாலும் இதுக்குள்ள வச்சுக்கலாம். நீங்க வந்து லண்டன்ல மெயின் ஸ்ட்ரீட்ல எல்லாம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா இது வந்து பெரிய சைஸ்ல கிடைக்கும். அதுல நிறைய ஃபில்லிங்ஸ் வச்சு அந்த மாதிரி தருவாங்க. டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எது வேணாலும் ஃபில் பண்ணி தருவாங்க. அது நல்லா இருக்கும். இது வந்து ஈஸி வேயா நமக்கு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல எல்லா ஸ்டோர்லயுமே இது வந்து பாக்கெட்ல கிடைக்கும். இது வந்து மினி சைஸ்ல இருக்கும், கியூட்டா இருக்கும். குட்டீஸ் வந்து ஸ்கூல்ல இருந்து வரும்போது குவிக்கா வந்து ஒரு 3 to 5 minutes வந்து ஓவன்ல வச்சு எடுக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக கறியை விடாமல் இப்படி அழகாக எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பொறுன்னு கிறிஸ்பியாக வரும். பார்க்க அழகாக இருக்குல்ல. நான் இதுக்குள்ளே என்ன வச்சு யூஸ் பண்ணோம்னா சிலது ஹனி போட்டுக்கலாம், இல்லைன்னா பீனட் பட்டர், இல்லைன்னா சாக்லேட், அந்த மாதிரி ஒயிட் சாக்லேட், இல்லைன்னா நம்ம டார்க் சாக்லேட், இந்த மாதிரி ஏதாவது மெல்ட் பண்ணது ஏதாவது இதில் ஃபில்லிங்ஸாக வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இதில் வந்து கிரேட்டட் சீஸ், அப்புறம் வந்து லெட்டிஸ், இந்த மாதிரி அந்த மாதிரி டைப்லயும் வைக்கலாம். எப்படி வேணாலும் வைக்கலாம். பட்டர் வைக்கலாம், நம்ம இஷ்டம் தான், எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஈஸியா இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போது டக்குன்னு ஒரு பாக்கெட்டை எடுத்தோமா, நம்ம வந்து ஓவன்ல வச்சோமா, ஒரு 5 minutes ஹீட் அப் பண்ணோமா, அது ரெடி ஆயிடும். வச்சு கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நான் வந்து இதுல பீனட் பட்டரும் அது கூட ஹனி ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ என்ன ஸ்டஃபிங் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். வெறும் தேன் கூட ஊற்றிக்கலாம், ஹெல்த்தியா இருக்கும். என்ன ஊரில் இது இருக்கா என்னன்னு தெரியலை, ஆனால் இங்கே உள்ளவங்க நிச்சயமாக இது தெரிஞ்சிருக்கும். ஸோ செம்மையாக டேஸ்டியாக இருக்குது. இதுதான் யார்க்ஷயர் புடிங்ஸ். பார்க்க அழகாக இருக்குல்ல, கார்த்திகை தீபம் மாதிரியே இருக்குது. ஸோ இதுதான் இங்கே உள்ள ஒரு பெஸ்ட் ஸ்நாக். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக், குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு இதுதான் விசேஷம். See you guys in next video.